ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நீரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த திருமண உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் நடத்தப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரினுடைய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் அனைவர்கள் மீதும் இந்த திருமண விஷயத்திற்கு வந்திருக்கின்ற இந்த அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. வேலைக்குரிய எல்லாம் அல்லாஹை இணைந்தார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளும் நம்முடைய வாழ்வில் மகத்தான வெற்றியை பெறக்கூடிய வழிமுறையை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வருகிற வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கிறார். ஏக இறைவன் அந்த திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களை ஒரு சிறந்த சமுதாயமாக நாம் படைத்திருக்கின்றோம். இந்த மனித சமூகம் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதை குர்ஆன் அழகாக சொல்கிறது. வமா அலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இறைவன் இந்த உலகத்தில் படைத்திருப்பது படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்காக வேண்டிதான் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ரப்பல் ஆலமீன் அதே கூறுகின்றான், ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் இறைவன் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், மனிதர்களே உங்களுக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் படைத்திருக்கிறேன். ஆனால் உங்களை ஏன் படைத்திருக்கிறேன்? என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று ரப்பல் ஆலமீன் அழகான முறையில் உலகத்தை படைத்ததுடைய நோக்கம் என்ன, மனிதர்களை படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு அளவற்ற மிக எண்ண முடியாத அளவிற்கு அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் அருள் வளங்களை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருப்பது நோக்கம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இன்றைக்கு நாம் அனைவரும் திருமணத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த திருமணம் என்கின்ற ஒரு உறவு இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் தான் இதை மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறார். நாம கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு கிடையாது. திருமணம் என்கின்ற கணவன் மனைவி என்கின்ற இந்த உறவை அல்லாஹ் தான் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். உலகத்தில் பல அத்தாட்சிகள் இருப்பதை கூட சூரியன் சந்திரன் பகல் இரவு எப்படி ஒரு அத்தாட்சியோ அதுபோல திருமணத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அத்தாட்சியாக நமக்கு வழங்கியிருக்கிறார். சூரத்துர் ரூம் 30வது சூராவினுடைய 20
மனைவியை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். ஏனென்றால் இலையா கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு மன நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்காக கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் இறைவன் தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். உலகம் முழுவதும் திருமணம் நடக்கிறது. உலகம் முழுவதும் மனிதர்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த பாசம் அன்பும் ஏற்படுவதற்கு காரணம் நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் தான். அந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவன் தான் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தினான். இத்தஸ்குல் இலையா வஜஅல பைனக்கும் மவத்தவ ரஹ்மா இன்னமின் ஆயத்தை போதிய தமக்குருள் சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த திருமணம் என்பது இறைவனால் ஏற்பாடு செய்ய கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது. எனவே அந்த இறைவன் இந்த திருமணம் செய்கின்ற பொழுது சில வர்ணனைகளை சில கட்டுப்பாடுகளை இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எந்த திருமணத்தை இறைவன் நமக்கு ஹலாலாக ஆக்கினானோ அந்த அல்லாஹ் தஆலா திருமணம் செய்யும் பொழுது மணமகளுக்குரிய கட்டளை வஆத்துன் நிஸா ஸதகாத்தின் நிஹயா பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகரை கட்டாயமாக கொடுத்து நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். திருமணத்தில் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு மணமகனுக்கு தான் இருக்கிறது. பெண்ணுக்கு என்ன தேவையோ அவருடைய அனைத்து விஷயங்களையும் கவனிக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய முழு உரிமை மணமகனுக்கு இருக்கிறது. எனவே நான் மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த சஹாபாக்களும் அவருடைய காலத்தில் செய்து வைக்கப்பட்ட ஒவ்வொரு திருமணத்திலையும் மகர் கொடுக்கப்பட்டது, மகர் வலியுறுத்தப்பட்டது. எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏழ்மையாக வறுமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மணமகனிடத்தை கேட்பார்கள், நீ மகர் கொடுப்பதற்கு அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கிறார் என்று ஒரு சபையை கேட்கின்ற பொழுது அந்த தோழர் சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் வறுமையில் உள்ளவன், நான் உடுத்திருக்க ஆடைதான் இடத்தில் இருக்கிறது என்று கேட்கிறார் சொல்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல் மஹக மினல் குர்ஆன், குர்ஆனில் இருந்து உங்களுக்கு ஏதாவது பகுதி ஓத தெரியுமா, மனப்பாடமாக இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமகனை பார்த்து கேட்டார். திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த மணமகனிடத்தில் கேட்கிறார், ஒன்றுமே கொடுப்பதற்கு இல்லை என்றால் கண்டிப்பாக கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, குர்ஆனுடைய வசனம் எனக்கு தெரியுமா? அப்பொழுது தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த சூறாக்கள் தெரியும். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறாவை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இதையே மகராக வைத்து திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகருக்கு கொடுத்து தீர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை இந்த உம்மத்திற்கு வலியுறுத்தி காட்டினார்கள். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையிலே நாம் திருமணம் செய்யும் பொழுது ஒரு மணமகன் தான் மணமகளுக்கு தேவைகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பையும் உணர்வையும் இஸ்லாம் மணமகளுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு உரிமையை வழங்கியிருக்கிறது. அந்த உரிமையை எந்த ஒரு ஆணும் மீறி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நாம் மீறினால் இம்மையிலும் வேதனை மறுமையிலும் வேதனை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால்தான் இன்றைக்கு உலக அளவில் இஸ்லாம் எல்லா இடத்திலும் பரவதற்கு காரணம் மணமகளுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமகள் இந்த திருமணத்தில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த உணவை தரக்கூடிய ஒரு பொறுப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமகளுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு திருமண நேரத்தில் அந்த விருந்து உபசரிப்பு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு மணமகளுக்கு தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமண வாழ்க்கை புதிய இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க இருப்பதனால் அந்த மணமக்களுடைய ஹக்கிலே அல்லாஹ்வுடைய தூதர் துஆ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஏனென்றால் இவர்கள் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார்கள். அந்த வாழ்க்கையிலே பரக்கத்து வேணும், அந்த வாழ்க்கையிலே நிம்மதி வேணும், அந்த குடும்பத்திலே நல்ல விதமான நிகழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய தம்பதிகளுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனக்கும் ஃபில் கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக, உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே
தன்னுடைய வாழ்நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு மதிப்பளித்தார்கள், உயர்வாக நினைத்தார்கள். அதுதான் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அனைத்து இமாம்களும் தங்களுடைய வாழ்நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த பிரார்த்தனையை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்தியையும் இமாம்கள் சமூகத்திற்கு எடுத்துக் கூறினார்கள். ஒவ்வொரு இமாம்களும் கூறினார்கள், நீங்கள் அலைக்கும் சுன்னத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆவை ஓதினார்களோ அந்த பரக்கத்து பொருந்திய துஆவை நாம் ஓத வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவிற்கு தேடி ஓடுவார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், ஏனென்றால் உங்களுடைய துஆவிற்கு பரக்கத்து இருக்கிறது என்று தேடினார்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய தம்பதிகளுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு, அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த அழகான பிரார்த்தனையை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் திருமணம் என்றாலேயே திருமண நேரத்தில் ஓதப்பட வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஒரு துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் கற்றுக்கொடுக்கப்பட்ட, போதிக்கப்பட்ட இந்த துஆவை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் இந்த சபையில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அந்த குடும்ப வாழ்க்கையில் செழிப்பும் சிறப்பும் ஏற்படுத்துவதற்கு, அவருடைய வாழ்க்கையை இன்பமாக மாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நபியே, இந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை, அந்த துஆவை நீங்கள் பின்பற்றி